கிட்டத்தட்ட அவனோட வீடியோ மட்டும் ஆயிரக்கணக்கான செக்ஸ் வீடியோ லீக் ஆச்சு. அவங்க தாத்தன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க முன்னாள் பிரதமர். அவங்க சித்தப்பா வந்து சிஎம்மாக இருந்தாங்க, இப்போ மத்திய அமைச்சர். அவள் எப்படி ஆளாக இருப்பாள்? 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் வந்து காசு அடிச்சுட்டு விலையாகும். இப்போ கர்நாடகாவில் அந்த வேலைக்காரி மட்டும் இல்லாமல் அவளுடைய மகளையும் அத்தனை தடவை உடலுறவு வந்து அதை ரெக்கார்டு வேறு பண்ணி வச்சு. ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், இப்போ வந்துட்டு ஜென்ரலாகவே கர்நாடகாவில் தொடர்ந்து ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மேகதாது டேம் அது இதுன்னு அவங்க வந்துட்டு ஒரு சொல்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு எத்திக்கலாகவே இருக்க மாட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரோட கல்ச்சர் வேறம்மா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் கல்ச்சர் வேற. அந்த ஊரே வந்து எப்படின்னா கேடுகட்ட ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு ஊர். மக்கள் ரொம்ப தங்கமானவங்க. அப்பாவிகள், கன்னடா பீப்புள் அப்பாவிகள், நல்லவர்கள் நிறையா இருப்பாங்க. தமிழ் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக நல்லவர்கள் இருப்பாங்க, அப்பாவிகள் இருக்காங்க. அந்த அப்பாவிகளாக இப்போ ஒரு எம்பி தேவகவுடாவோட பேரன், ஒரு நாட்டோடைய பிரதமரோடைய பேரன் என்ன பண்ணான்னா கிட்டத்தட்ட அவனோட வீடியோ மட்டும் ஆயிரக்கணக்கான செக்ஸ் வீடியோ லீக் ஆச்சு. இப்போ ஜெயிலில் இருக்கான். புரியுதா? அவங்க தாத்தன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாரு, முன்னாள் பிரதமர். அவங்க சித்தப்பா வந்து சிஎம்மாக இருந்தாரு, இப்போ மத்திய அமைச்சர். அப்படி குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் வேலைக்காரிகளோட அவ்வளோ உறவு வச்சு அவ்வளோ வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அவனுடைய மனநிலை எவ்வளோ அறியாமையிலையும் எவ்வளோ கேடுகட்ட ஒரு குடும்பமாக அது இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி ஒரு நபர் வந்து இந்தியாவோட பிரதமராக இருந்தது நமக்கெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். அவங்க மகன் வந்து சிஎம்மாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது. அந்த நபர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க குடும்பமே கேவலமான குடும்பம்னு நம்ம உறுதியாக ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஏன்னா அந்த மத்திய அமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 20 வயசு பொண்ணு, அவள் எப்படி ஆளாக இருப்பா பாருங்க. 20 வயசு பொண்ணை கல்யாணம் திருப்பி பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் வந்து காசு அடிச்சுட்டு விலையாக போயிட்டான். இந்த ஆளும் விளையிட்டான், திருப்பி பழைய குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த அந்த அவங்களோட குடும்பம் எப்படி இருக்குன்றத பார்த்துங்க, அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் இப்போ ஒரு வேலைக்கார லேடி ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து அவளை மிரட்டிலாம் எதுவுமே பண்ணிட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. புரியுதா? சொல்ற மாதிரி கொஞ்சம் ரேஜா இருப்பாங்க, கரையா இருப்பாங்க. கான்ட்ராக்டுக்கு வெளில வந்து சொன்னாங்கன்னா அந்த பணக்காரனுக்கு பெரிய பிரச்சனையை பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக அப்படி இப்படிலாம் இருக்கு. இப்போ கர்நாடகாவில் அந்த வேலைக்காரி மட்டும் இல்லாமல் அவளுடைய மகளையும் அத்தனை தடவை உடலுறவு கொண்டு அதை ரெக்கார்டு வேற பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியோட பையனோ பேரனோ இந்த மாதிரி கேவலமாக நடந்திருக்கான்? சாதாரண ஆள் கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ டுபாக்கூரா இருக்கான் பாருங்க, எவ்வளோ கேடு கெட்ட கேவலம். இப்போ எம்பியா இருந்தவன் ஜெயிலில் போய் கிடக்கான், அவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வரவே முடியாது. தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னா அப்படி ஒருத்தனை பிடிக்கவும் முடியாது, அப்படி செய்யவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கியும் போக மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் உள்ள பிடிச்செல்லாம் போட்டுறவும் முடியாது, அப்படியும் போயிட மாட்டாங்க. அப்போ எவ்வளோ அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். தேவகவுடா பேரனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, இப்போ காசு உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் யாரை வேணாலும் மிரட்டி உறவு வச்சுக்கிற முடியும் அப்படின்ற ஒரு மிரட்ட முடியும். ஊருக்குள்ள அவனை ஒழிச்சு கட்டிடுவனே, இந்த ஊரை விட்டே அந்த பொண்ணை ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. அந்த டிரைவர் தான் அந்த பென் டிரைவர் வச்சிருந்து அவன் தான் எல்லாம் பரப்பி விட்டான். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊரே அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம். இது வந்து ரூரல்ல. ஆனால் சிட்டிக்குள்ள வந்து என்ன அப்படின்னா, பெங்களூர் சிட்டி எடுத்துக்கிட்டா 80s அது ஒரு சொர்க்கலம். புரியுதா? 70s தான் இந்த 60s எண்டு 70s தான் அந்த நகரமே உருவாக்கப்படுது. இந்தியாவில் நியூ டெல்லின்றது 80ல் இந்திரா காந்தி உருவாக்குனது தான் நியூ டெல்லி. எதுக்குன்னா ஏசியன் கேம்ஸ்க்காக உருவாக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே உருவானது தான் பெங்களூர். தான் ஒரு மாடல் சிட்டி. இந்தியாவுக்கு இவ்வளோ அழகான ஊரா, இவ்வளோ கிளைமேட் இருக்கு பண்ணாங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணது தான் அந்த ஊர். அப்போ 80s பார்த்தீங்க அப்படின்னா கன்னடிகாஸும் தமிழியன்ஸும் தான் பெங்களூர்ல இருப்பாங்க. அதர் நார்த் இந்தியன்ஸ் 5% தான் இருப்பாங்க. அவங்க சேட்டு கடை வச்சிருக்கான், போனவன் வந்தவன், பிழைக்க வந்தவன், பான்பராக விற்கிறவன், இவர்கள் தான் இருந்தாங்க ஒரு 4-5%. இன்னைக்கு பார்த்தா கன்னடிகாஸ் 30% தான் இருக்கா, தமிழ்னு ஒரு 10% இருக்கா, 60 கல்சடைகள் தான் உள்ள வந்து இறங்கியிருக்கு. எல்லாமே எல்லா ஊர் கல்சடையும் அங்கே தான் இருக்கு, 60%. அப்போ அதுங்களோடைய அது வர்றதே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த பிள்ளைங்களே வராங்க.
பெங்களூர். அது இந்த அவளுகளை ஃபாலோ பண்ணி பசங்களும் வராங்க. அப்போ இதெல்லாம் அங்கே வந்து இருக்க தான் செய்யும். இது வந்து யூரோப்பை விடையும் நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள தாய்லாண்டில் வந்து அவ்வளோ விஷயம் நடக்குனா கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்காது. அங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. அவங்க இதை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த கவர்மெண்ட் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரியான அவேர்னஸ்ஸு அது மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறதுனால அங்கே கம்மி. ஓகே. நோய் தொற்று கம்மி, நோய் பரவுறது கம்மி. இங்கே இருக்குன்னா இங்கே அவேர்னஸும் கிடையாது. நீங்க வந்து யாரோட எப்போ வேணாலும் உறவு வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அது வந்து இன்னி மோசமாக போய் கவர்மெண்ட் தான் அதை கட்டுப்படுத்தி டைட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் தப்பிக்கும். இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் காலியாயிடும். ஒரு தண்ணி குடுக்க கூட யோசிக்கிறாங்க. தண்ணி குடுக்கறதுக்கு மக்கள் யோசிக்க மாட்டாங்க, அரசியல்வாதி தான் யோசிப்பாங்க. அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் அரசியல்வாதியை மக்கள்னு சேர்க்க முடியாது. ஓகே. அரசியல்வாதி வேற, மக்கள் வேற. இல்ல அவங்களோட ரீசெண்டா நேத்திக்கெல்லாம் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி போஸ்டரை கிழிக்கிறது, இல்ல போஸ்டரை கிழிக்கிறதுன்ற அதுதான் அரசியல்ல இருக்கிறவன் அதாம பண்ணுவான். மக்கள் வந்து போஸ்டர் கிழிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க என்னைக்கா கர்நாடகா போஸ்டர் கிழிச்சிருக்கீங்களா? ஆனா இங்கேயும் கர்நாடகா போஸ்டர் கிழிப்பாங்க. அதனால மக்கள் வேற, அரசியல்வாதிகள் வேற. அரசியல்வாதி அதை வச்சுதான் அவன் பொழப்பை நடத்துவான். அதனால அவன் அப்படிதான் கிழிப்பான். ரைட்டா? இவங்க அதே மாதிரி தான். நம்ம விஜய் சார் அதே மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவார். ஏன் ஒரு ஃபோனில் கேட்டால் இது பண்ண மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் ஃபோனை போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ஃபோனை போட்டு சார் அது என்ன அந்த மேகதாது மேட்டர் கொஞ்சம் பார்த்து முடிச்சுடுங்க, தனி தந்தனம். இவங்களும் நாடகம் போடுவாங்க. இப்போ அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கேவலமாக தான் விமர்சனம் பண்ணால் அது பண்ண முடியாது இப்போ. அதனால் அந்த மாதிரி கேடு கேட்ட கேவலமான அரசியல்வாதிகள் இருக்க வரைக்கும் இது இப்படி தான் போயிடும், ரெண்டு சைட்லேயுமே. ஸோ இது எதையுமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு கேலி பண்ணுவாங்க. கேலி கிண்டல் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இருக்கும். எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயே குடும்பத்திலே கேலி பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தன்னைத்தானே வந்து உணர்ந்து திருத்தி கொள்வதற்கு வீட்டில இருந்தே அடிகோல் போடுவாங்க. இப்போ பார்த்தா பாடி ஷேமிங்கிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ வீட்லேயே ஒரு பொண்ணு வந்து ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பொண்ணு ஓவரா மாதிரியா பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே கேள்வி பண்ணுவாங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ அது தன்னை உணர்ந்துடும். அதான் ஒரு பையன் இருக்கானா, உனக்கு டே நான் ஒரு ஏண்டாடி பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கும்போது அவன் உணர்வான். இப்போ யாரையுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு காரண காரியமாக இருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது செக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ப்ராஸ்டியூஷன் தனி, குடும்பம் தனி, லவ்வர் தனி, இப்படிலாம் இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. ப்ராஸ்டியூஷன்றதே கிடையாது மீன்ஸ் அது டவுன். நீங்கள் ஒரு உறவு வச்சுக்கணும்னா ஒரு ப்ராஸ்டியூட்டை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இது சமூக நோயாக மாறுது. மாறும்போது இது பரவிடுது. கல்லூரி காலத்திலே எவ்வளோ, அந்த காலத்தில் வந்து 40 வயசு 35 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் HIV பாதிப்பு வரும். ஏன்னா மனைவி இறந்துருக்கலாம், இல்லை உறவு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இது இல்லாமல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த பெண் வந்து இதாக இருக்கலாம், அது பல பேரோட உறவு வச்சுருக்கோம், அதன் மூலம் உறவு வச்சுக்கவன்ட்ட பரவும், அதே மாதிரி இவன் உறவு வச்சுக்கவன்ட்ட பரவும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பெண்ணால் தான் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்பது என்னென்னா, ஒரு பெண் தான் வந்து ஒரு ஆண் வந்து அவ்வளோ பெண்கள் அவனுக்கு கிடைக்காது உறவு வச்சுக்கிறது, 1 2 3 அவ்வளோதான், அதுக்கு மேலே அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து பலரோட உறவு வைத்துக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்க. ஸோ அவர்கள் மூலமாக தான் இது நிறையா பேர் ஆணுக்கு பரவும், ஆணுக்கு வரும்போது அவன் ஒய்ஃபுக்கு பரவும், அவனுக்கு இதுக்கு பரவும், அப்படியே போகிறதுக்கு இது இருக்குது. ப்ராஸ்டியூஷன்ன்றது வந்து ஒரு செக்ஸ் வியாபாரம் வந்து அந்த அளவுக்கு பீக்கில் பெங்களூரில் இருக்குன்றத இது காட்டுது. இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஊர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ரெண்டாவது வந்து சிலது வந்து என்னென்னா, அங்கே உள்ள மாஃபியாஸே வந்து இந்த மாதிரி பசங்களை இங்கே வந்து சேர்க்க விடாமல் கொஞ்சம் கூட்டத்தை குறைக்கணும்னு பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் இது மாதிரி டார்ச்சர். அவங்க ஒரு முறை ஒருத்தி உறவு வச்சுருந்துப்பா அவரோட ஃப்ரெண்டோ லவ்வரோடைய, அப்போ நமக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு அவளுக்கு அந்த பயம் வரும், இவனுக்கு அந்த பயம். HIV பாதிப்பு இருக்கலாம், ஆனால் இந்த 1000 பேருமே பயப்படுவாங்க. உறவு வைத்து கொண்டு 1000 பேருமே பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம இப்படி பண்ணோமே, அவனோட வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு இப்போ பெங்களூரில் வந்து கல்லூரி மாணவர்கள்
அந்த 35 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லா ஆண் பெண் எல்லாரும் இல்லை, உறவு வைத்து கொண்டிருந்த ஒரு முறை உறவு வைத்திருந்தவங்க கூட பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் இந்த நோயோடைய ஸ்பெஷாலிட்டி. சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஜென்ரலாவே பெங்களூருங்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் மாடர்னைஸ்டா தான் எப்பவுமே இருக்கும். ஸோ அது மாடர்னைஸ்ட் இல்லைம்மா, முட்டாள்தனமான காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய ஊர். மாடர்னைஸ் கிடையாது. மாடர்னைஸ் கிடையாது. மாடர்னைஸ்னு எதை சொல்றீங்க? குட்டப்பாவாடை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு போறது மாடர்னைஸ் இல்ல. அவங்க தாட் ப்ராசஸ்மே அதுதான் செக்ஸோடைய இது. தன்னை உடலை வந்து இப்போ ஓப்பனாக காட்டுறதா அப்படின்னா அவ வந்து இப்போ செக்ஸுக்கு அழைப்பு கொடுக்குறான்னு தான் அர்த்தம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பசங்க வந்து அறகுறை ஆடையோட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது முக்கியமாக அதோட 99% செக்ஸுக்கு அழைப்பு கொடுக்குறது தான். அவங்க அதை வந்துட்டு சுதந்திரம்னு சுதந்திரம் சொன்னாங்க. ஃப்ரீடம்னா என்ன? இப்போ இதையும் எதுக்கு கழட்டி போட்டு போக வேண்டியதானே? மீதி அது எதுக்கு? அந்த டாப்பும் பாட்டமும் தேவையில்லைல்ல. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் சுதந்திரமா இருக்க வேண்டியதானே. சரி சார், அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.